இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் மீன்பிடி தடைக்காலம் இன்று அதிகாலை முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுவையில் வாகனம் ஓட்டிய போது செல்போனில் பேசியதாக 302 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கடும் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் வெயிலுக்காக போடப்பட்டிருந்த பசுமை பந்தல்கள் பராமரிப்பின்றி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை 61 நாட்கள் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் தொடங்கியது. கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து படகுகளுக்கும் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீன்பிடி தடைக்காலத்தையொட்டி ஆழ்கடலில் இருந்த அனைத்து விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் கரை திரும்பின. புதுச்சேரி பிராந்தியத்தில் கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் மண்டபத்தூர் முதல் வடக்கு வாஞ்சூர் வரையிலும், ஏனாம் கடல் பிராந்தியத்திலும் மீன்பிடி படகுகள் அந்தந்த மீனவ கிராமங்களில் பெரிய விசைப்படகுகள் நள்ளிரவு முதல் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான படகுகள் கடலுக்கு செல்லாததால் அந்த நாட்களில் ஓய்வில் உள்ள மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளையும் வலைகளையும் சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். மேலும் மீன்பிடி தடைக்காலம் காரணமாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து மீன்கள் இறக்குமதி செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் அடுத்தடுத்த நாட்கள் மீன்களின் விலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல மாஹே பிராந்தியத்தில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படும் என்று மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் சிறப்பு அமலாக்க இயக்கம் தொடக்கப்பட்டுள்ளது. முக்கிய சந்திப்புகள் மற்றும் விபத்து அதிகம் ஏற்படும் பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் வாகன சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். விதிமுறைகளை மீறும் நபர்கள் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் பிரிவு 187C கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அதன்படி இந்த மாதம் சோதனையின் போது செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டியதாக 302 பேருக்கு 3.02 லட்சம் தொகைக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் அனைவரும் பாதுகாப்பான சாலைகளை உறுதி செய்வதே நோக்கமாகும். பொதுமக்கள் வாகனம் ஓட்டும் போது செல்போன்களை பயன்படுத்தாமல் இருக்கவும், அழைப்புகள் அல்லது செய்திகளை கவனிக்க வேண்டுமானால் வாகனத்தை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி பயன்படுத்தவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இத்தகவல்களை புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி பகுதியில் கோடைக்கால வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக முக்கிய சாலைகளின் சிக்னல் முன்பாக நிற்கும் வாகன ஓட்டிகள் கடும் வெயிலால் அவதிப்படுகின்றனர். இந்த வெப்பத்தை குறைக்கும் நோக்கில் அமைக்கப்பட்ட பசுமை பந்தல்கள் பல இடங்களில் முறையாக பராமரிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அவை பயனின்றி காணப்படுகின்றன. சிக்னலில் நின்று காத்திருக்கும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் நேரடியாக வெயிலின் தாக்கத்திற்கு சிக்கி உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்தில் உள்ளனர். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பசுமை பந்தல்களை உடனடியாக சீரமைத்து அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தங்கம் 1 கிராம் 14,240 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,13,920 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.